வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அனந்தவ செல்வம். நாளை சிவன் கோவில்களில் பிரதோஷ விரத விசேட பூஜை இடம்பெறவுள்ளது. நாளை சனிக்கிழமை சிவன் கோவில்களில் பிரதோஷ விரத விசேட பூஜை இடம்பெறவுள்ளது. வளர்பிறை பிரதோஷ விரத விசேட பூஜை பிரதோஷ உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன. இது தொடர்பில் இந்து மத குருப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் சனிக்கிழமை 10/5/2025 சித்திரை மாதம் 27ஆம் நாள். இந்த சனிக்கிழமை அன்று இந்த சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரம், இந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சிறப்பு. அதிலே இந்த சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரமும் ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. அது மட்டுமில்லாமல் நாளைய தினம் பிரதோஷ விரதம் சிவன் ஆலயங்களிலே மாதங்கள் தோறும் இந்த வளர்பிறை தேய்பிறை என்கின்ற 2 பட்சங்களிலும் வருகின்ற திரையோதசி திதியோடு கூடியதாகிய பிரதோஷ விரதம். இதிலே சனிக்கிழமை அமைந்திருப்பதனாலே இது சனி பிரதோஷம் என்று விரத அனுஷ்டானங்களிலே ஈடுபடுகின்றவர்கள் அதிகாலையிலே எழுந்து ஸ்நானங்களை முடித்து சிவபுராணத்தை பாராயணம் செய்வதும், ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்கின்ற பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்வதும் பல்வேறு சிறப்புகளை நமக்கு தரக்கூடியது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஏற்படுகின்றதாகிய துன்பங்கள், துயரங்கள், இவையெல்லாம் பல்வேறு வகையான தோஷங்களோடு ஏற்படுகின்ற எல்லா விதமான தோஷங்களின் நிவர்த்தியாகி சிவனுடைய பூரணமான அருளை பெறுகின்ற நாள் இந்த பிரதோஷ கால விரதத்தோடு கூடிய நாள். எனவே இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷமான அபிஷேக பூஜை வழிபாடுகளிலே நாமும் கலந்து கொண்டு அங்கே நந்தியம்பெருமாளத்திலே நடைபெறுகின்றதாகிய விசேஷமான அந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற காட்சியையும் கண்டு பிரதோஷ உற்சவத்திலும் கலந்து இறைவனை நாம் ஏனைய காலங்களிலே பிரதட்சிணமாக வலம் பெறுவோம். ஆனால் இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமாளத்திலிருந்து ஆரம்பித்து வலமாக வந்து கோமுகை வரை வந்து மீண்டும் நந்தியம்பெருமாளத்திலே வந்து மீண்டும் நந்தியம்பெருமாளத்திலிருந்து கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சிணம் என்கின்ற வகையிலே செய்யப்படுகின்ற இந்த வழிபாடு எல்லா விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது. நமக்கு விரதம் இருக்க முடியாவிட்டாலும் நாம் ஆசார சீடராக சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்றதாகிய பிரதோஷ விரத அனுஷ்டானத்திலே நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.